நமக்கு பின்னால் முன்னால் பக்கத்தில் இருக்கிற உலகத்தை பார்க்கிறோமே தவிர நமக்குள்ளே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை தேடி எழுப்ப வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. இந்த மனிதன் மகத்தானவன் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வை சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மானுடராக பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம்பா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கவிஞன் ஒரு திரைப்பாடல் எழுதியிருக்கிறார், மனுஷ மாதிரி ஒரு மோசமான மிருகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பாம்பு ஒண்ணு எதிர்க்க வருதுன்னா நமக்கு தெரியும், பாம்பு கொத்தும். புலி எதுக்க வருதுன்னா நமக்கு தெரியும், இது நம்மள கடிச்சு சாப்பிடும். ஒரு கரடி எதுக்க வந்ததுன்னா சப்புன்னு நம்மள அடிக்கும். குரங்கு வருதுன்னா நம்ம கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எதிர்க்க வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் படைத்த விலங்குகளிலேயே மோசமான விலங்கு மனிதன் என்று அந்த கவிஞர் பதிவு செய்தான் என்றால், உங்க முன்னாடி நிக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் என்ன இருக்கும், அவன் என்ன செய்வாங்கிறத யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இந்த மனிதனுக்கு எப்படிங்க டெபினிஷன் கொடுக்கிறது? மனிதன் எந்த நேரத்துல எப்படி இருப்பான், எப்படி நடந்துக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அடுத்தவரை விடுங்க, நாம எப்படி இருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கே என்ன தோணும், நம்ம ரொம்ப நல்லவன், உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அது நாம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம வீட்டம்மாட்டையோ நம்ம கணவர்கிட்டையோ நம்ம பிள்ளைங்கிட்டையோ நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்ககிட்டே கேட்டு பாருங்க, உலகத்திலே அயோக்கிய பையன் என்ன அப்படிமாங்க. நமக்கே நம்மை பற்றி தெரியாத போது, நம் கூட இருக்கிறவர்களுக்கே நம்மை நாம் நிரூபிக்காத போது மனிதன் என்பவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மனிதன் ரொம்ப ஆச்சரியமானவன். மனிதன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவான், எப்படி நடந்துக்குவான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆயிரம் ஆயிரம் மனிதர்களை கொன்று குவித்து கொஞ்சம் கூட வருத்தப்படாத ஹிட்லர் கடைசி நேரத்தில் தான் வளர்த்த நாய்க்கு நஞ்சு கொடுத்து விட்டு ஏங்கி ஏங்கி அழுதாராம். எத்தனை ஜனங்களை கொண்டு குவிச்சிருக்கிறார். அந்த குற்ற உணர்ச்சியே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் தான் வளர்த்த நாயை கொன்றுவிட்டு ஏங்கி ஏங்கி ஹிட்லர் அழுதார் என்பது வரலாற்றில் இருக்கிறது என்றால், மனிதன் எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் மனிதனின் மிகப்பெரிய ஆச்சரியம். தேசிய ஒருத்தர் சொன்னார், நான் ரொம்ப எளிமையா ஒரு வரைவிலக்கணம் சொல்றேன், இது மனிதனுக்கு கண்டிப்பா பொருந்தி போகும், நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், சரி சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, 2 கால் உள்ள ஒரு உயிரினம். ஆமா சரிதானே, எல்லா உயிரினமும் 4 காலோட இருக்கு, மனுஷன் 2 காலோட இருக்கான், சபாஸ் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க, இந்தா வந்துடுறேன்ட்டு ஓடி போனார். போயிட்டு 5 நிமிஷத்துல கையில எதையோ ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு வந்தார். என்னப்பா கொண்டு வந்திருக்கிற? டக்குன்னு அந்த துணியை எடுத்து காமிச்சார். உள்ள ஒரு கோழி இருந்தது. என்னது இது அப்படின்னாங்க. இதுதான் மனிதன் அப்படின்னாரு அவரு. எப்ப இது மனிதன் இல்லப்பா, கோழி. இல்ல நீங்க என்ன வரைவிலக்கணம் கொடுத்தீங்க? மனிதன் என்பவன் 2 கால் கொண்ட பிராணி என்று சொன்னீர்கள் இல்லையா, இதுவும் 2 கால் கொண்ட பிராணி தான், அப்ப இதுவும் மனிதன் தானே அப்படின்னு. அப்போ கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்து, சரி இப்படி மாத்திக்குவோம், மனிதன் என்பவன் இறகுகளே இல்லாத 2 கால் பிராணி அப்படின்னு அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார். இருங்க இருங்க அவசரப்படாதீங்க, இப்ப 5 நிமிஷத்துல வந்துருன்னு மறுபடியும் அவர் ஓடினார். திரும்ப எதையோ மூடி கொண்டு வந்தார். என்னன்னு திறந்து பார்த்தா அந்த கோழியில உள்ள எல்லா சிறகுகளையும் அவரு பிடுங்கிட்டார். இப்ப சொன்னார், இதுதான் நீங்க சொன்ன சிறகுகள் இல்லாத 2 கால் பிராணி, அப்ப இத மனிதன் நீங்க ஏத்துக்கலாமா? கடைசியா எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஏக மனதாக ஒரு முடிவெடுத்தார்கள். ஒரு நாளும் மனிதனுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கவே முடியாது, அதுதான் மனிதனுடைய சிறப்பு என்று அவர்கள் தீர்மானம் செய்தார். வரைவிலக்கணம் தரவே முடியாது என்று வரைவிலக்கணம் தரப்பட்ட ஒரு உயிரினம் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும். மனிதனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒரு அறிவியல் கண்காட்சியில 3 பெட்டிய சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூட மாணவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. 3 பாக்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஆங்கில ஆசிரியரை கூப்பிட்டு, ஐயா அந்த டப்பாவை எல்லாம் தரங்க அப்படின்னு இருக்காங்க. முதல் டப்பால என்ன எழுதியிருக்குன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவரு என்னது இதுன்னு டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம் ஒட்டி இருக்கிறாங்க. ஆமா இதுக்கு பல்லில் விஷம் சரிதான் அப்படின்ட்டு அடுத்த டப்பாவை திறக்கிறார். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இதுக்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப இது என்னவா இருக்குன்னு திறந்து பாக்குறார், ஒரு பெரிய தேள் உருவ படம் வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சரி. அந்த 3வது பெட்டியில இதற்கு உடம்பெல்லாம் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி ஒரு ஜீவனை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேன்னு திறந்து இருக்கிறாரு. கண்ணாடி இருந்திருக்கு, இவர் முகமே அதுல தெரிஞ்சிருக்கு. ஒரு மனிதனுடைய புகைப்படம் ஒட்டி இருந்தா கூட யாரோ ஒரு மனிதனுக்கு போயிடலாம். ஆனால் கண்ணாடி ஒட்டி இருந்தார்கள் இல்லையா அந்த மாணவர்கள், ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள், உடம்பெல்லாம் விஷம் கொண்ட உலகின் ஒரே உயிரினம் மனிதனை தவிர யாரும் கிடையாது. இது ஏன் சிறப்புனா, உடம்பெல்லாம் அது விஷம் வச்சிருக்குங்கிறத யாருக்கும் சொல்லாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அழகா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கும், பக்கத்துல உட்கார்ந்துருக்கும், தோல்ல கை போட்டிருக்கும், பின்னாடி குழி தோண்டிக்கிட்டே இருக்கும். அசந்த நேரம் அப்படியே உள்ள தள்ளி குழிய மூடி அந்த இடத்துல அது உட்கார்ந்துருக்கும்.
மனிதனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனுடைய சிந்தனையை யாராவது எடுத்து பார்க்க முடியுமா? அதனாலதான் மேடம் சொன்னதுனால சொல்றேன். கரிசல்காரிங்கிற பேர்ல நான் ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். அதுல நான் ஒரு கவிதை எழுதுறேன். எனக்கு பின்னால் நீ தோண்டிய குழியில் தான் மரமாக வளர்ந்தேன் நான். தள்ளி விடுறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு மனிதன் இல்லாமலா போய்விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்குது. மனிதன் 3 வகையானவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களாம்? சர்க்கரை பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். நீங்க சர்க்கரை பொம்மைய ஒரு தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தானும் கரைஞ்சு அந்த தண்ணீரையும் இனிமையாக்கி விடும். சில மனிதர்கள் களிமண் பொம்மை மாதிரி இருப்பாங்களாம். அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது தானும் கரைஞ்சி அந்த தண்ணியவும் சகதியாக்கிரும். இன்னும் சில மனிதர்கள் பஞ்சு பொம்மை மாதிரி, அவங்கள தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அவ்வளோ தண்ணியவும் தானே உறிஞ்சுக்கிடும். மனிதர்கள் 3 வகைதான். ஒன்று, தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற சுயநலம் கொண்ட மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் கெட்டு இந்த சமூகத்தையும் கெடுக்கின்ற மனிதர்கள். இன்னொரு வகையான மனிதர்கள் தானும் சர்க்கரையாக இனித்து இந்த சமூகத்திற்கும் இனிமையை தரக்கூடிய 3வது வகை மனிதர்கள். நாம எந்த இடத்திற்கு பயணம் போக போகிறோம் என்பதை நமக்கு அளவுகோலாக கொடுப்பவைதான் இலக்கியம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.